அண்மைச் செய்தி. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தின் அலுவலகத்தின் அறையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், தீ விபத்து எவ்வாறு நேர்ந்தது அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கா? முதற்கட்ட விவரத்தை சொல்லுங்க. அந்த அலுவலகத்தில் இருந்த அலுவலர்கள் பாதுகாப்பா இருக்காங்களா? இப்போ சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் சற்று முன்னதாக தீ விபத்து ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக எழும்பூர் ரயில் நிலையத்தின் இறுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலைய அலுவலர்கள் மற்றும் டெலிகம்யூனிகேஷன் அறையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சரியாக 3:15 மணி அளவில் இந்த தீ விபத்து நடந்திருக்கிறது. உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய பயணிகள் மற்றும் அதிகாரிகள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்ததில் உடனடியாக எழும்பூர் ரயில்வே போலீசார் தீயணைப்புத் துறையினருக்கும் அதே போன்று எழும்பூர் காவல்துறையினருக்கும் தகவல் அளித்துள்ளனர். இதன் அடிப்படையில் தற்போது எழும்பூர் தீயணைப்புத் துறையினர் 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் தற்போது தீயை அணைத்து வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் அங்குள்ள மின்சார கேபிளில் ஏற்பட்ட மின்சார கேபிளில் மின் கசிவால் ஏற்பட்ட தீ விபத்து என தெரிய வந்திருக்கிறது. எழும்பூர் போலீசார் விசாரணையில் தற்போது தீயானது முற்றிலுமாக அணைக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 40 நிமிடங்கள் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டு வீரர்கள் கடுமையாக போராடி இந்த தீயை அணைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அந்த டெலிகம்யூனிகேஷன் அறையில் தீ விபத்து நடந்திருப்பது எழும்பூர் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதிகாரிகள் இருக்கக்கூடிய அறையில் இருக்கக்கூடிய ஒரு ஏசியும் இந்த தீ விபத்தில் முற்றிலுமாக எரிந்து நாசமாகி உள்ளதாகவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில்கள் தகவல்களை தொடர்பு கொண்டு கூற முடியாத ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாகவும் தற்போது ரயில்வே அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த தீ விபத்தின் முழுமையான காரணம் என்ன என்பது குறித்து தற்போது தீ அணைக்கப்பட்ட பிறகு விசாரணை நடத்துவதில் அந்த முழுமையான காரணம் தெரிய வரும் என எழும்பூர் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்ட தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன்.